எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திமுகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் ஆட்சி அமைக்க விடாமல் நாம் 2 பேரும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற டோனில் வந்து நியூஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க. அது உண்மையா பொய்யா சார்? நெருப்பு இல்லாமல் போகையாது. விஜய் மேலே காண்டு உடையவர் யாருன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாலின்ட்ட போய் நீங்களும் அதிமுக கூட்டணி போட்டா என்னன்னு ஒரு பிட்டை போட்டிருக்காரு. விஜய் வந்து ஒரு அவசரப்பட்டு எடுத்த காரியம் காங்கிரஸ் கிட்ட போயிட்டார். ஃபர்ஸ்ட் அதிமுக கிட்ட பேசிட்டு எடப்பாடி இறங்கி வந்திருப்பார். 2வது நாளாக அரியணையில் அமர்ந்திருப்பார் விஜய். சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அப்படின்னு போர்டோட போய்க்கலாம். அவர் தான் பாஜக கொள்கை எதிரின்ட்டாரே சார். எப்படி பாஜக கொள்கை எதிரி? பாஜக அதிமுக கூட்டணி எங்க இருக்குது? கவர்னர் நல்லா அமித்ஷா ஆட்டி வைக்கிறார். விஜயை கூப்பிட்டு நம்ம அமைச்சரை ஃபார்ம் பண்ண சொல்லுங்க, 15 நாளில் மெஜாரிட்டி பண்ண சொல்லுங்க. அது உங்களுக்கு உரிமை உண்டு. தோத்து போச்சா வீட்டுக்கு அனுப்புங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க? பதவியே இருக்க விடாம தடுத்தீங்கன்னா உங்க உள்நோக்கம் கற்பிக்கப்படுறதா இல்லையா? இப்போ ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரதுக்கு திட்டம் போடுறாங்க பாஜக. இது ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது. தமிழ்நாடு மக்களை சாதாரணமாக இட போடாதீங்க, தூக்கி அடிச்சிருவோம். ஆல்ரெடி நோட்டா கீழே போயிடுச்சு கட்சி. நீங்க இன்னும் பண்ண 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 தமிழ்நாட்டில் பாஜகன்ற கட்சி அடித்து துவைத்து அமைக்கப்படும். செங்கோட்டையன் எடப்பாடி வரது விரும்புவாரான்னு கேட்டீங்கன்னா விரும்ப மாட்டார். ஒரு ட்விஸ்ட், எடப்பாடி வேணாங்க, அவர் நம்ப முடியாதுங்க, முதுகுல குத்துறவர்னு செங்கோட்டையன் சொல்லியிருந்தாருன்னா விஜய் வந்து அவர் கட்சியோட சீனியரை கேட்டுதாகும். இல்லை எடப்பாடி நான் ஆதரவு கொடுக்குறேன், செங்கோட்டையனுக்கு எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது, அவரை டம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம். முதல்வர் நாற்காலியில் விஜய் உட்காரணும்னா அவர் ஈகோ பார்க்காம எடப்பாடியை போய் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்றா சொல்லலாம், பாஜக கூட்டணி முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லலாம், அது ரெடியாக இருக்கார். எடப்பாடிக்கு என்ன கோவம்னா, எங்களை விட்டுட்டு நீ எப்படி காங்கிரஸை போய் பேசுவேன்? அமித்ஷாக்கு என்ன கோவம்? சவுத் இந்தியாவில் காங்கிரஸை வளர்க்க பார்க்குறீங்களா நீங்கள்? எப்படி நீ பதவி ஏற்றுக்கிறேன்னு பார்த்துக்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். என்ன சார் நடக்குது தமிழ்நாடு அரசியல் களத்தில்? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக விஜய் வந்துட்டாரு, ஒரு 108 இடங்கள் வச்சிருக்காரு. இன்னும் கவர்னர் வந்து விஜய் வந்து ஆட்சி அமைப்பதற்கு கூப்பிடல. கவர்னர் ஹவுஸ்லேயே வந்து எனக்கு வந்து பெரும்பான்மையை காட்டுங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து தமிழ்நாடு பார்க்காத வினோதங்களா இருக்கு. யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அவங்கள தான் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. ஃப்ளோரில் தான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும், அதில் தான் வந்து பெரும்பான்மையை நிரூபிப்பாங்க. தமிழ்நாடு பார்க்காத கோலங்களையெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோமே, என்னதான் சார் நடந்துக்கிட்டு இருக்கு? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? ஆட்டுவித்தால் ஆறு ஒருவல் ஆடாதவரோ கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்கு. சரி, கவர்னர் நல்லா அமித்ஷா ஆட்டி வைக்கிறார். ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்டை காலையில் பேசிட்டு இருந்தேன். ஓகே. பிரைம் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். ஆமாம். ஜனாதிபதியின் விருப்பத்தின் பேரில் தான் பிரதமர் நியமிக்கப்படுவார். ஆமாம். அதுக்கு ஈக்குவலாக ஆளுநரின் விருப்பத்தின் பேரில் தான் முதலமைச்சர் நியமிக்கப்படுவார். இட்ஸ் பிளஷர் ஆஃப் த கவர்னர், ரைட்? அது வந்து கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஏதோ அதை கூப்பிட்டுட்டு அவங்க ஃபெயிலாக போனாங்கன்னா அலையன்ஸ். இங்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கூட்டணி இருக்கா அது இருக்கான்னு முக்கியம் இல்லை, எண்ணிக்கை நம்பர் கவுண்ட்ஸ். அதான் 108 வச்சிருக்காருல விஜய். 106 எப்படி? ஸ்பீக்கர் ஒன்று ஓட்டெடுப்பு நடத்துனீங்கன்னா 106 மாறிடும். 2ல் 1 ரிசைன் பண்ணாமல் அவர் சபைக்குள்ளே போக முடியாது. 107 ஸ்பீக்கரை போட்டிங்கன்னா அவர் ஓட்டு போட முடியாது. எஃபெக்டிவாக ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளும் தாவாக்கினர் எண்ணிக்கை 106 தான். 118க்கு எவ்வளோ வேணும்? 106னா 18. ஆமாம், இன்னும் 12 பேர் தேவைப்படுறாங்க. 12 பேர் தேவைப்படும். காங்கிரஸ் இல்லை சார், இப்போ என்னன்னா ஃப்ளோர்ல தானே சார் சபாநாயகர் வந்து ஃப்ளோர்ல தானே சார் தேவைப்படும். ஆமாம், இப்போ நீங்கள் சொல்ல நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸில் இப்போ பாஜக என்ற ஒரு பூதம் உள்ள பூந்துடுச்சு தமிழ்நாட்டுக்குள்ள. ஒரே ஒரு எம்எல்ஏ தான். அது அவங்க அதை பற்றி கவலை இல்லை. எப்படி காங்கிரஸ்ட்டு போவேன்? காங்கிரஸை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வரோம் இந்தியா முழுவதும். சவுத் இந்தியாவில் காங்கிரஸை வளர்க்க பார்க்குறீங்களா நீங்கள்? ஓ, அமித்ஷாவுக்கு இந்த கோவம் தான். அமித்ஷாவுக்கு அந்த கோவம் தான். ஏன் முதல்ல அதிமுகவில் போய் கேட்கலன்னு எடப்பாடிக்கு ஒரு கோவம். அமித்ஷாவுக்கு என்ன கோவம்? காங்கிரஸை வளர்க்க பார்க்குறீங்களா? சோடாங்கர் கூப்பிட்டு வச்சு மாலை போட்டு ஷாலை போற்றி 5 எம்எல்ஏ கோசரம் பண்ணிங்களா? எப்படி நீ பதவி ஏற்றுக்கிறேன்னு பார்த்துக்கிறேன். நான் ஒரு கை பார்த்துக்கிறேன். வெஸ்ட் பெங்காலில் காலி பண்ணோம், கேரளாவில் ஒன்றும் பண்ண முடியல பாஜகவால். ஏன்னா ஸ்வீப் பண்ணிட்டாங்க காங்கிரஸ். இங்கே அப்படி இல்லை. நம்ம தொங்கு சட்டசபை வராதுன்னு நினச்சோம், அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துடுச்சு.
ஸோ விஜய் பண்ண முதல் தவறுன்னு சொல்ல மாட்டேன், மேபி டிட் நாட் அட்வைஸ் இம் ப்ராப்பர்லி. என்ன பண்ணியிருக்கணும், கவர்னரை கேட்டுருக்கணும். கவர்னர் எதுக்கு சார் அவர் கேட்கணும்? அவர் கேட்கணும். ஏன்னா நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் சொல்கிறது நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ். வாஜ்பாய் எப்படி தெரியுமா பண்ணார், ஃப்ளோரில் நிரூபித்தார், ஒரு ஓட்டில் தோற்று போன ஞாபகம் இருக்கா? அந்த காலங்கள் வேற. இப்போ நடக்கிறது மோடி அமித்ஷா ஆட்சி. இந்தியாவில் கான்ஸ்டியூஷனே மாற்றி எழுதப்படும், மாற்றி திரைக்கதை வசனங்கள் எழுதப்படும். சார் அவங்களுக்கே மெஜாரிட்டி கிடையாது, டீலிமிட்டேஷனே வந்து தோக்கடிச்சிட்டாங்க எதிர்கட்சிகள். கான்ஸ்டியூஷன்லாம் எப்படி சார்? வாஜ்பாய் ஒரு ஓட்டில் தோற்று போனால் ஜெயலலிதா உங்களுக்கு தெரியும். ஆமாம். இப்போ என்னன்னா, கவர்னர் அமித்ஷா ஆட்டுவிக்கும் ஒரு பொம்மை ஆகிட்டாருன்னா அமிட்டர். ஓகே. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா விஜயை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லிட்டு, ஆமாம், அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளோர் வாஜ்பாய்க்கு ஒரு மாதம் டைம் கொடுத்தீங்களே, இவர் 15 நாள் டைம் கொடுக்கலாம்ல. அப்போ தோற்று போயிட்டாருன்னா உடனே தம்பி இடத்த காலி பண்ணு, அடுத்த கூட்டணி என்ன ஜனாதிபதி ஆட்சியா? இப்போ ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரதுக்கு திட்டம் போடுறாங்க பாஜகவினர். இது ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது. தமிழ்நாடு மக்களை சாதாரணமாக இடப்படாதீங்க, தூக்கி அடிச்சிருவோம். ஆல்ரெடி நோட்டா கீழே போயிடுச்சு கட்சி. நீங்கள் இன்னும் பண்ண தமிழ்நாட்டில் பாஜகன்ற கட்சி அடித்து துவைத்து அமைக்கப்படும். ஆச்சு. அண்ணாமலை அமெரிக்கா போயிட்டார் நேற்று கிளம்பி, ஒரு மாதம் அவர் இந்தியாவில் இருக்க போகிறதில்ல. அவர் அமெரிக்கா போயிட்டார், டாடா பை காமிச்சிட்டு போயிட்டார். இஸ் கவுன் டு யூஎஸ். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, பாஜகவின் ஆட்டம் தமிழ்நாட்டில் ஆரம்பமான பேக் டோர் வழி ஆரம்பித்து கவர்னர் வந்து நான் சொல்கிறபடி தான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போனோம், கேரளாவுக்கு போயிடுங்க, கிளம்பி போயிட்டார். ஆமாம், நேற்று போயிட்டார். தமிழ்நாட்டுக்குள்ளே போக நான் சொல்லும்போது தான் போனோம். சரி, எல்லாரையும் ஆட்டி வைக்கிறீங்க. மம்தாவை ஆட்டி வச்சிங்க, அப்போ அவங்கள 15 வருஷம் ஆட்டி வச்சாங்களே, என்ன பண்ண முடிஞ்சது? இப்போ போஸ்ட் இறங்க மாட்டேன்றாங்களே சீட்டு விட்டு, என்ன பண்ண முடிஞ்சது? நீங்கள் உண்மையாக உழைச்சிருந்தீங்கன்னா திமுகவை காலி பண்ணிருக்கலாம். கேன்னு அரெஸ்ட் பண்ணிங்களா? எஃப்ஐஆர் போட்டப்புறம் பொன்முடி பண்ணிங்களா? ஒன்று அண்டர் ஹேண்ட் டீலிங்னு சொன்னால் மட்டும் மூக்கு மேலே கோவம் வருது, ட்ரால் பண்ணுறீங்க. அண்ணாமலை ஃபைலாக கொடுத்தார், கவர்னர் ரவிட்டையும் அமித்ஷாகிட்டையும் மோடிட்டையும் கொடுத்தார். என்ன நடவடிக்கை இல்லை? குடும்ப பாசமா, புள்ள பாசமா? இல்லையே. நீங்கள் பாஜக தோற்று போனதுக்கு நான் திமுகவோ தாவக்காவோ காரணமாக சொல்ல மாட்டேன், பாஜக தலைமை தான் காரணம். அது ஒரு முக்கியமான பாஜக தலைவர் நேற்று கண்ணீர் சிந்தாத கூட என்கிட்ட பேசினார். கட்சி மறுபடியும் நாசமாக போச்சே சார், ஒன்றுமே எல்லாம் போச்சே சார். நான் யாரும் அண்ணாமலையை புகழ்ந்தோ திட்டியோ பேசலை. நாங்கள்லாம் 40 வருஷமாக கலந்த கட்சி நாசமாக போச்சு, அதுக்கு மத்திய தலைமை தான் காரணம், அவங்க அதை பற்றி கேர் பண்ணலன்னார். ஸோ கவர்னர் செய்வது தவறா சரியான்ற விமர்சிக்கிற உரிமை நமக்கு இருக்கு. தட் இஸ் நாட் அ சுப்ரீம் கோர்ட், தே ஆர் நாட் அபோவ் லா. கவர்னர் இஸ் வித்தின் த கான்ஸ்டியூஷன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கவர்னரோட முதல் மீட்டிங் வித் விஜய் என்னன்னா, டெல்லியில் உள்ள ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனல் உயர் மட்டத்தில் இருக்கும் ஒருவர் கவர்னரை கூப்பிட்டு எடுத்துக்காதீங்க விஜயன்னு ஆர்டர் போட்டிருக்காரு. என்னங்க டெல்லியிலேருந்துலாம் அமித்ஷா உத்தரவு போட்டால் பரவாயில்ல, கான்ஸ்டியூஷன் பொசிஷனில் இருக்க ஒரு மிகப்பெரிய உயர்பட்ட பொறுப்பில் இருக்கும் ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு ஹெட்டு இந்த மாதிரி பண்ணலாமா? ஹெட்டோ டிப்டி ஹெட்டோ வாட்எவர் ஐ டோன்ட் நோ, பண்ணலாமா? தப்பு தானே. இவங்க கவர்னர்லாம் அவங்க பேச்சு கேட்டு தான் ஆகணும், ஏன்னா அவங்க கிட்ட தானே வராங்க. ஸோ எங்கேருந்தெல்லாம் வருதுன்னு சரி ரவியா இருந்தார்னா கொஞ்சம் முதுகெலும்போடு நடந்திருப்பார். இவரும் கூணி இன்னும் நடக்கிறாரு. ஹோப்லெஸ் மேன். நான் விஜயை ஆதரிக்கலை, நான் சொல்கிறதெல்லாம் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நீங்கள் பண்ணுறது தப்பு. ஓகே, விஜயை கூப்பிட்டு நம்ம அமைச்சரை ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள், 15 நாளில் மெஜாரிட்டி பண்ண சொல்லுங்கள், அது உங்களுக்கு உரிமை உண்டு. தோற்று போச்சா வீட்டுக்கு அனுப்புங்க, அப்புறம் என்ன பண்ணுங்க. பதவியே இருக்க விடாமல் தடுத்தீங்கன்னா உங்கள் உள்நோக்கம் கற்பிக்கப்படுறதா இல்லையா? அப்புறம் வந்து கொடைதேன்னு கத்துனீங்கன்னா, இந்த மாதிரி செய்கையால் திமுகவை பால் ஊற்றி வளர்த்துக்கிறீர்கள். நாளைக்கு போய் சொல்லுவாங்க, பாருங்க என்னை மட்டுமா கொலை பண்ணாங்க, விஜயும் சேர்த்து கொலை பண்ணாங்க, மேட்ரு முடிஞ்சது. ஆல்ரெடி நோட்டா கீழே வந்துட்டீங்க, இன்னும் என்ன வேணும்? இது ரொம்ப மாபெரும் தவறு. மத்திய அரசாங்கம் அப்படி தான் பண்ணுது, இதை மான்ஸ்டர் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் ஜனநாயக குரல் வலியை நெருக்கிறீங்களான்னா மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக நெருக்குது. நீங்கள் பாஜக ஆதரவாளர்னு சொல்லுங்கள், எதிர்ப்பாளர் சொல்லுங்கள், ஐ டோன்ட் கேம் எ ஜேர்னலிஸ்ட். நான் வந்து ஜனநாயக நாடு தான் முக்கியம், கட்சி முக்கியம் இல்லை, யாரும் முக்கியம் இல்லை. ஆகவே கவர்னர் இனிமேலாவது திருந்து வரான்னு பார்த்தீங்கன்னா ஹோப் இல்லை, வராதேன்ட்டாங்க. கவர்னர் எஸ்மேன் ஆகிட்டார். இந்த எஸ்மேனை வச்சு என்ன நடக்க போகுதுன்னா, இன்னும் 10 நாளில் ஜனாதிபதி ஆட்சி வரப்போகுது, கவர்னர் ரூல் பண்ண போகிறாங்க, பேக்டோர் வழியாக பாஜக ரூல் பண்ண போகுது, நாசம் பண்ண போகிறாங்க. பாஜக பாராளுமன்ற தேர்தலில் 0-0 வரப்போகுது,
40ல் 30 20 இவங்க எடுத்துருவாங்க, விஜய் 30 எடுத்துருவார், 10 திமுக அதிமுக ஷேர் பண்ணிடும். பாஜக 0, நோட்டா கீழே, நோட்டா அது கீழே பள்ளம் தோண்டி போகுது. ஏன்னா அந்த கவர்னர் ஆட்சியில் ஒரு பாஜகக்காரன் ஆட்டம் போட போகிறான். பதவியில் இல்லாத போது 500 கோடி 1000 கோடி பணம் பண்ணவன் இன்டைரக்ட் பேக்டோர் வழியாக பணம் வந்ததுன்னா எல்லா கான்ட்ராக்ட் எடுத்துருவாங்க, சாராயம் ஓடும். பாஜக சில தலைவர்களை தவிர பாதி தலைவர்கள் மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவங்களும் திராவிட கட்சிகள் ஒன்று தான். இப்போ திராவிட பாஜகன்னு ஒரு ஆகிப்போச்சு. அவங்க இன்னும் ஆக்ஷன் எடுக்கிறதா தெரியல. ஸோ இது நடப்பதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லைங்கிறதா என்னோட கருத்து. சார், ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி விஜய், அவரை வந்து ஆட்சி அமைப்பதற்கு கூப்பிடணும். அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச பிறகு ஃப்ளோரில் தானே சார் இந்த டெஸ்ட் பண்ணணும். ஃப்ளோரில் வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சுக்கோன்னு சட்டசபைக்குள்ளே தான் இது நடக்கணும். ஆனால் கவர்னர் மாளிகைக்குள்ளே நீங்கள் வந்து 118 பேருடைய ஒப்புதல் கடிதத்தை கொண்டு வாங்குறாரே சார். இது 2 பிரசிடென்ட்ஸ் இருக்குமா? ஓகே. பரேட்னு பேர், இது எம்எல்ஏ பரேட்னு பேர். ஓகே. கவர்னர் கண் முன்னாடி ராமசாமி, கிருஷ்ணசாமி, முன்சாமி, கோவிந்தசாமி நிறுத்தணும். ஓகே. 1 2 3 என்ன வைப்பார் செக்ரட்டரி விட்டு, 118க்குதா சரி போய் ஃபார்ம் பண்ணுப்பார். அதுக்கும் அவருக்கு பவர் உண்டு. ஓ, அதுக்கு உண்டு. அதுக்கு என்ன பவர்னா என்ன? திருடப்பட்ட பவர் பிரசிடென்ட் முன் உதாரணம் இருக்குன்னு சொல்ல வர. ஓ, அது சரி ரைட்டா தப்பாங்கிறது இல்லை. ஆனா பெரும்பான்மையான இதை வந்து கவர்னர் மாளிகையில் நடத்தாம சபையில தானே சார் இது பண்ணுவாங்க. சபையில் நடத்துவாங்க. பட் அது சொல்றது சில கவர்னர்கள் சொல்றாங்கிறதுக்கு சில ஆதாரங்கள் இருக்கு. நீ காலையில் தான் படித்தேன். சரி, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்றது? பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு பெற்ற நபர் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பார். ஆமா. ப்ரீ போல் அலையன்ஸ் எவருடன் இருந்தீர்கள், போஸ்ட் போல் அலையன்ஸ் யார் ஆதரிக்கிறார்கள், இதெல்லாம் சட்டம் கேள்வி கேட்க கூடாது. ஓகே. பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு பெற்ற நபர் பெரும்பான்மை உறுப்பினர் கையெழுத்துக்கள் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். இப்போ அது கூட பார்க்கறது இல்லை. கையெழுத்து கேட்கணும், லெட்டர் கொடுத்தா போதும், கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஆனால் சில கவர்னர்கள் வந்து கையெழுத்து கொண்டான்னு கேட்பாங்க. நம்மளே பார்த்துங்க, பாண்டிச்சேரிலாம் கேட்பாங்க. பரேட் பண்ண சொல்கிறாங்க, அதுவும் அகெயின்ஸ்ட் எல்லாம், பட் பண்ண சொல்கிறாங்க. ஆளுநர் 2 வழியை கடைப்பிடிக்கலாம். திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே கூப்பிடலாம். டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேர். பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு இருப்பதாக கோரும் நபரை பதவியேற்க அழைக்கணும். அதனால சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லாமல் இருக்கிறவர் கூட முதலமைச்சராக வரலாம். காமராஜர், அண்ணாதுரை டைரக்ட் எக்ஸாம்பிள். ஆமாம். காமராஜர் வந்து எம்எல்ஏ அல்ல, அப்புறம் தான் குடியாத்தத்தில் போட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தார். அண்ணாதுரை வந்து எம்எல்சி ஆனார். ஸோ சொல்லிக்கொண்டே போகலாம். இது என்னன்னா, சட்டத்தை மீறுவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டவர்களாகவே சட்டத்தை மதிக்கிறவர்களாக இருந்தாங்கன்னா எங்கே போய் முட்டிக்குது? விஜய் வந்து அவர் கரெக்டாக 108 நிறுத்திட்டாங்க ஜனங்க. இன்னொரு 10 கொடுத்தாங்கன்னா அவர் பாட்டு சிம்பிளாக ஆட்சி அமைச்சிருப்பார். ஆனால் அவர் பண்ண ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 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 அவசரப்பட்டு எடுத்த காரியம் காங்கிரஸ் கிட்ட போயிட்டார். ஓகே. இப்போ அன்புமணி என்ன சொன்னாரா, சௌமியாவுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தீங்கன்னா நான் வரேன், இல்லைன்னா வரமாட்டேன். எப்படி சார்? எப்படி? அதுதான் இப்போ கம்யூனிஸ்டுகள் பதவிக்கு வெறி பிடிச்சவங்க இல்லை. என்னதான் கம்யூனிஸ்ட் மேலே விமர்சனம் வச்சா கூட மந்திரி பதவி கொடுன்னு கேட்குற நிலைமையில் அவங்க இல்லை. அவங்க கூட்டணி ஆட்சியாலும் வாங்கிக்க மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் இப்போ துண்டு போட்டுச்சான். துணை முதலமைச்சர், ஹோம் மினிஸ்டர், வாரிய தலைவர்கள் 40 அது கூட இருந்தாலும் சொல்லலாம், அண்ணே இது சரிப்பட்டு வராது, அண்ணே காங்கிரஸ் நீங்கள் அவசரப்பட்டு கூப்பிட்டீங்க, சரிப்பட்டு வராது, நாளைக்கு எப்போனா. ஏன் காங்கிரஸோட ஒரே ஒன்று கேட்டாங்களாம் விஜய்கிட்ட, அவர் நெருங்கிய நண்பர் ஒருத்தர், திமுகவை துரோகம் பண்ணவங்க உங்களை துரோகம் பண்ண மாட்டான்னு என்னென்ன உத்தரவாதம்? நம்ப தகுந்த கட்சியாங்க. என்ன சார் ஒரே நாள் எப்படி சார் பேக் அடிச்சாங்க? அதாவது இந்தியாவில் வந்து யாருமே ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கல. 2019 ஸ்டாலின் தான் வந்து இந்தியாவுக்கே வந்து ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு சொன்னது ஸ்டாலின். திமுக தேர்தலில் தோத்தது கூட நான் பெரிய அடியா கருதல. வாழ்க்கையில வெற்றி தோல்வி, கலைஞர் ஒண்ணுமே எல்லாம் போனா திருப்பி மீண்டும் வந்தார். ஸ்டாலின் மீண்டும் வரமாட்டார் நான் சொல்ல மாட்டேன். ஓகே. எல்லா கட்சியுமே மீண்டும் வர. ஆனா திமுக அடுத்த மாபெரும் அடி துரோக செயல்கள். ஓகே. பிசிகே துரோகம், காங்கிரஸ் துரோகம். பிசிகே பேசிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம், பேசிட்டு இருக்காங்க, ஆதரவு லிங்க் போட்டிருக்காங்க. பிசிகே சொல்லலாம் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தாலும் நாங்கள் வரோம், அமைச்சர் பதவி ஒன்று கொடுத்துட்டு போகலாம். காங்கிரஸ் மாதிரி துணை முதலமைச்சர், ஹோம் மினிஸ்டர், போலீஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்க போகிறதில்ல. என்ன பண்ணிருக்கலாம் விஜய்? என்னோட கருத்து பிரகாரம் ஃபஸ்ட்டு அதிமுக பேசிருக்கலாம். எடப்பாடி இறங்கி வந்திருப்பார். எடப்பாடி துணை முதலமைச்சரால் வரமாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவர், சீஃப் மினிஸ்டராக இருந்தார். வேலுமணியோ யாராவது போயிட்டு நீங்கள் போப்பா கவர்மெண்ட்டை போய் ஜாயின் பண்ணிக்கப்பா, வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம். எடப்பாடிக்கு ஃபேஸ் சேவிங் டிவைஸ்னு ஒரு பழமொழி உண்டு. ஓகே. முகத்தை காப்பாற்றும் செயல். இருக்கு இல்லை இல்லை, ஆமாம் இல்லை, அந்த மாதிரி
அரசாங்கம் என் கையில் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி என்னால் தான் கவர்மெண்ட் ரன் பண்ணுதுங்க அப்படின்னு பெருமையாக நினச்சிக்கலாம். ஆமா. கட்சி தொண்டர்கள் பேசிக்கலாம், நம்ம கவர்மெண்ட் தாங்க அது, விஜய் நம்ம தம்பிங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு நான் விஜய் எதிர்பார்க்கறது தப்பு. ஆனால் பாஜக எதிரியோட கூட்டணி வச்சு எப்படிங்க இதெல்லாம் அட்வைசர்ஸ் கூட விஜயோட அட்வைசர்ஸ் ஐஆர்எஸ் படித்தவங்க ஐபிஎஸ் படித்தவங்களாம் இருக்காங்களே, எப்படிங்க சொல்லலாம் போனாங்க. மோடி அமித்ஷா படிச்சுட்டு எங்கன்னா ஆட்சி அமைக்க முடியுமா? அது 118 வந்து வச்சுங்க, ஸ்டாலின் மாதிரி நடந்துக்கலாம். கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் அமித்ஷா, ஐ டோன்ட் கேர், ஐ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட். பாஜக எதிர்ப்பு தீவிரமாக்கும்னு சொல்கிறதுக்கு விஜய்க்கு உரிமை உண்டு. ஓகே. ஏன்னா அப்போ முழு சுதந்திரம். ஆமாம். ஒன்றும் மோடியால் ஒன்றும் பண்ண முடியாது. 2 எம்எல்ஏ பிடுங்க பார்க்கலாம், இன்னும் 4 எம்எல்ஏ சேர்த்துனாலும் முடிவு போச்சு. ஏன்னா அவங்க மகாராஷ்டிரா ஃபார்மில் பண்ணுவாங்க. மகாராஷ்டிராவில் பண்ணதை இங்கே பண்ண மாட்டாங்கன்னு அதாவது விஜய்ட்டு எடுத்து சொல்லிக்கலாம். பண்ணேன் ஏன்னா விஜயாண்ணா இப்படி பண்ணுறீங்க, பாஜகவோட கூட்டி போட்டு சொல்ல. உங்களுக்கும் விஜய் அண்ணனா ஏன்னா அண்ணன் அவர் கூப்பிடுவார், 25 வருஷமாக அண்ணன் தான் கூப்பிடுவார். அதனால தான் நான் தான் கட்சி ஃபார்ம் பண்ண முடியாத கிளப்பி விட்டான். வெங்கட்ராமன் பார்த்துட்டு பிரகாஷ் சாமி விஜய் கட்சி ஃபார்ம் பண்ண போயிட்டாங்க. அப்புறம் விஜய் சொன்னார், நீங்கள் ஒன்றும் வரலன்னு நான் மறுப்பு சொல்கிறேன் அப்படின்னாரு. வேடிக்கைக்கு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, பாஜகட்ட போயிருந்தாருன்னா சுலபமாக ஆட்சி அமைச்சிருப்பார். இவ்வளோ நேரம் ரெண்டாவது நாளாக அரியணையில் அமர்ந்திருப்பார் விஜய், சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அப்படின்னு போர்டோட போயிருக்கலாம். அவர் தான் பாஜக கொள்கை எதிரின்ட்டாரே சார். எப்படி பாஜக கொள்கை எதிரி? பாஜக அதிமுக கூட்டணி எங்கே இருக்குது? நான் ஒன்று சொன்னேன், தேர்தலுக்கு பிறகு எந்த கூட்டணியுமே இருக்காதுன்னு. முதல் அடி திமுக கூட்டணிக்கு வந்துடுச்சு, 2ஆவது அடி அதிமுக கூட்டணி அது பிரிஞ்சு போய் பாஜக ஒரு 10-20 எம்எல்ஏ வந்திருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம் பலம் பொருந்திய கட்சி நமக்கு தேவை வேணும், அதிமுக கூட்டணி அமைக்கலாமா, மந்திரி சபை அமைக்கலாமா. இது ஒன்றுலன்னா உட்காந்துருக்குது. போஜராஜன் பாவம் தனியாக உட்காந்து அவர் பயப்படாமல் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அசம்பிளில் பயந்துட்டு போகிறாருப்பா. அதனால் பாஜக கூட தாவேக கூட்டணி அமைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இந்த கூட்டணி என்பது அதிமுகவோட. நீங்கள் எம்ஜிஆரை கொண்டாடுறீங்கல்ல விஜய், அப்போது அதிமுக கொண்டாடுறதுல என்ன தப்பு? தப்பு கிடையாது. பிரேமலதா சொல்கிறாங்க, இப்போது பேக் அடிச்சிட்டாங்க, ஒரு எம்பி சீட் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு ஓனுங்கிறதெல்லாம் வந்தாச்சு, போட்டி கீட்டிலாம் வந்தாச்சு. நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை விஜய், எங்கள் அண்ணாவை கேப்டன் மீது பாசம் கொண்டவர் விட்டு போட்டாங்க. ஆனால் விஜய்கிட்ட சொல்லிட்டாங்களாம், பிரேமலதா வந்தீங்கன்னா கூடாரத்தையே பிடிக்கிட்டு போடுவாங்க, பதவியாக விட்டு போடும், நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாங்க. அண்ணே தப்பு பண்ண விஜய் பண்ண ஒரு நல்ல காரியம் பிரேமலதா கூப்பிடல. பெரிய ஒரு நல்ல காரியம், தேங்க்ஸ் டு விஜய். ஏன்னா அவங்க கூப்பிட்டுன்னா கூடாரத்தையே பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல் வெறி பிடிச்ச ஒரு பாலிட்டிஷியன் பார்த்ததே கிடையாது. விஜய் இப்போ கூட நாட் டூ லேட் எடப்பாடிகிட்ட பேசி சமாதானப்படுத்தி, அப்போ இன்னைக்கு திடீர்னு சீட்டு மாற்றி கம்யூனிஸ்ட்டை பேச வைக்கிறீங்க. ஆமாம், அது திருப்பி கோவம் வருதா இல்லை பிஜேபி? நீங்கள் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருந்தீங்கன்னா மறுதேர்தலில் சந்திங்க சார். ஆமாம் சார், பாஜக எதிர்ப்பு மனநிலை தான் விஜய் இருக்காரு. அதனால மறுதேர்தல் சந்திங்க சார், மறுதேர்தல் சந்திங்க. ஆனால் ஜனாதிபதி ஆட்சியில் உங்களை காலி பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. விஜய் பெரிய ஃபோர்ஸா ஜனாதிபதி ஆட்சியில் கலவரங்கள் மூலம்னு ஒரு முக்கியமான ஜனாதிபதி ஆட்சி வந்தாலும் ரீஎலெக்ஷன் தான் விஜய் வந்து 150 சீட்டு ஜெயிச்சிருவாரு சார். அது அந்த ரிஸ்க் எடுக்கிறதுனா தயார். அதுக்கு உண்டான பணபலம், மனபலம், ஆட்கள், நம்பிக்கை எல்லாம் இருந்ததுன்னா ஓகே. கிட்ட இருக்கு சார், இருந்தா ஓகே. கிட்ட எல்லாம் இருக்கு. அப்ப ஏன் கெஞ்சுறீங்க? நான் டிஸ்மிஸ் பண்ண போக வேண்டி தானே? முடியாது. ஏன்னா ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணலாம். ஃபேர் சார், இதே ஒன்று பண்ணலாம். ஏன்னா ஆட்சி அமைக்க விடல, எனக்கு ஆட்சியே வேண்டாம்ப்பா, நீ எவனா ஆண்டுன்னு சொல்லிட்டு போயிருந்தானா அவர் உயர் புகழ் அப்படி மேலே போயிருக்கும். இப்போ என்ன சொல்லுது, இப்போ திமுக அதிமுகலாம் தொங்குறாருப்பா விஜய் பாஜக பிடிச்சிக்கின்னு அவன் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறான். எல்லா விதமான கருத்தும் வரதான் வரும். அரசியல் விஜய் வந்துட்டாருன்னா மாலைகள் மட்டுமே வராது, முள்கிரீடங்களும் வரும். எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சாகணும், அது வேறு வழி கிடையாது. பாஜக அவர் தொங்கிட்டு இருக்காருப்பா அப்படின்னு தான் பேசுவாங்க. பாஜக அவர் பிடிச்சி தொங்கவே இல்லையே. இல்லை, ஆளை போட்டு இப்போ பாஜக எதிர்ப்பு முனையில் பிரசிடென்ட் ரூல் வந்துடும், ஜனாதிபதி ஆட்சி வந்துடும். திமுக சொல்லுது, திமுகவுக்கு காமன் எதிரி விஜய் தானே. ஸோ என்னோட கருத்து என்னென்னா, அதிமுகவோட கூட்டணி போனீங்கன்னா அதிமுகவுக்கு இது அட்வான்டேஜ். இல்லைன்னா எப்போ வேணால் ரெண்டாக உடையதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிமுக லீமாராஸோ எஸ்பி வேலுமணியோ சிவி சண்முகம் ரெண்டாக உடையுமா? திமுக கண்டிப்பாக 25 எம்எல்ஏ கூட்டு போயிடுவாங்க. லீமாராஸ் ரெடி பண்ணிட்டாங்க, அதை வாரினால பேசி 25 எம்எல்ஏ கூட்டு போய் அவங்களுக்கு அமைச்சர் பதவி மட்டும் கொடுத்தா போதுன்ட்டாங்க. மாமியாருக்கு கொடுக்கறதுக்கு மருமகன் தயங்க போகிறதில்ல. 25 எம்எல்ஏ அவன் ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி கொடுத்தா முடிஞ்சு போய். விஜய் கண்ணை மூடிக்கங்க விஜய் அண்ணன் நான் பார்த்துக்கிறேன்னு 25 எம்எல்ஏ லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா தடுப்பு காவல் சட்டத்திலேருந்து தப்பிச்சிக்க முடியும், போயிடும்.
அது உடையாமல் பார்த்துக்கணுன்னா இது ஆசிட் டெஸ்ட் விஜய்க்கு மட்டும் இல்லை, விஜய்க்கு ஆசிட் டெஸ்ட்டு, அதிமுக ஆசிட் டெஸ்ட்டு. பாஜகவோட எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருக்கணும்னா இந்த ஆட்டத்தெல்லாம் நிறுத்தணும். அவங்க விஜயை மரியாதையாக ஆட்சி அமைக்க விட்டுட்டு அப்புறம் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அப்புறம் எதிர்க்க தப்பு கிடையாது. எதிர்ப்பான எதிர்கட்சி விஜய்க்கு தேவை எதிர்கட்சிகள் தான், இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் ஆட்சியே அமைக்க விடாமல் நீங்கள் பண்ணுறது பச்சை துரோகம் அப்படின்னு சொல்லு. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சார், அவர் 6 மாதம் வரைக்கும் நாங்கள் வந்து எந்த ஒரு நெருக்கடியுமே விஜய்க்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஜென்டில்மேன் என்ன வேணால் தப்பு பண்ணிட்டு போகலாம், என்ன வேணால் ஸ்டாலினை வந்து காலில் போட்டு மிதிக்கலாம், என்ன வேணால் மக்கள் தொகை அடிக்கலாம். அவர் ஸ்டாலினோட ஆதரவு நீங்கள் கேட்டால் தான் மாபெரும் தவறு. கொள்கை எதிரி, பாயச எதிரி எல்லாம். பாஜகவோட ஆதரவு கேட்டால் அதுவும் மாபெரும் தவறு. காங்கிரஸ் 5 சீட்டை வச்சு எப்படிங்க மேனேஜ் பண்ணீங்க? உதிரியாக வருமா? மதிமுக சொன்னாராம், ஐயோ நம்ம சின்னத்தில் போட்டி போட்டுருந்தா இவ்வளோ நேரம் விஜய் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அவர் தெரியாதனமா உதய சின்ன தோட்டு போட்டு இங்கே இந்த கேம்பில் மாட்டிக்கினார். அவரும் போயிருப்பார். நெருக்கதியாக ஸ்டாலின் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் தனிமரமாக நிற்கிறார். இப்போ அவர் இண்டி கூட்டணிலேருந்து வெளில வந்தாச்சு, காங்கிரஸ் வெளில வந்தாச்சு. மனுஷனுக்கு கஷ்டம் வந்தால் அஷ்டம சனி இப்படி தான் படுத்துவாங்க, அஷ்டம சனி தான் படுத்துறது அவருக்கு. அதனால் வந்து என்னதான் அரசியல்வாதிகள் தப்பு பண்ணால் கூட தப்பிச்சுக்கிறது எல்லாமே அதிகாரிகள் தான். நேற்று துர்கா ஸ்டாலின் அம்மா ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க வீட்டில். ஏன் நேச்சுரலி அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க தொகுதிக்கு, குளத்தூருக்கு. அப்போ தொகுதி மக்களாக சொன்னாங்களாம், அம்மா நாங்கள் இங்கே அதிகாரிகள் பண்ணுற அட்டகாசத்தை உங்களுக்கு புகார் மனுவாக கொடுத்தோம். 5 வருஷமாக நடக்கிற நிர்வாகிகளை மதிக்கவே இல்லை யாருமே. கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டே மதிக்க மாட்டேங்குது, மெட்ரோ வாட்டர் மதிக்க மாட்டேங்குது. நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் வரும்போது வர கூட்டமெல்லாம் கூட்டப்பட்ட கூட்டம், கட்சி தொண்டர்கள் யாரும் மதிக்கவே இல்லை, நாங்கள் எவ்வளோ மனு கொடுத்து பார்த்தோம் நீங்கள் கேட்கல அப்படின்னு குமரி இருக்காங்க. அவங்கக்கிட்ட குமரி இருக்காங்க. பாபுவை போய் நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், வேண்டான்னு அவர் சொன்னார். எனக்கே மதிப்பில்லை. இப்போது அவர் கீழே வேலை செஞ்ச நிர்வாகி, இப்போது காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார்னா அப்போ உலகமே பேசி மாணவர் தலைவரால் தோற்கடிக்கப்பட்டார். ஆமாம். இப்போ ஸ்டாலின் வளர்த்து விட்ட பாபுவால் தோற்கடிக்கப்பட்டார்ன்ற போது தோற்பதை விட கடினமானது இதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை. ஓகே, நம்மால் வளர்த்த ஒரு சின்ன பையன் அவர் பொறுத்த வரைக்கும் நம்மளை தோற்கடிச்சிட்டானே. அரசியலில் வெற்றி கணக்கு சகஜம்தான். ஆனால் இந்த 2 வழிகள் ஸ்டாலின் இருக்கிறத உணர்றேன். ஒன்று பாபுவால் தோற்கடிக்கப்பட்டது, 2வது நிற்கதியாக நிற்கிறார் போர்க்களத்தில், தனி ஒரு ஆளாக நிற்கிறார், எந்த வாதமும் இல்லாமல். அதுதான் அரசியல்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதிகாரிகள் இப்போது இத்தனை வருஷமாக ஸ்டாலினோடு இருந்தவர்கள் அத்தனை பேருமே இப்போ பனையூரில் உட்காந்துருப்பாங்க. இப்போ இவ்வளோ நேரம் ஆமாம், நேற்று போயிட்டாங்க எல்லாரும். அவங்களுக்கு தச்சு போட்டு போயிடுவாங்க, மண்டம் தட்டி விட்டு போயிடுவாங்க. தே டோன்ட் கேர், உங்களை மாட்டி விட்டு போயிடுவாங்க. இதை எடுத்து சொல்லிட்டாங்க ஸ்டாலின்ட்டு, அவர் கேட்கல. அதிகாரிகள் ஆட்சியால் தான், அதிகாரிகளை நம்பியதான் ஸ்டாலின் செய்த அதிகாரிகள் நம்பியதால் தான் ஆட்சி கவிழ்ந்தது. அதிகாரிகளின் ஆட்டம் அதிகமானதால் அவரிடம் டிவி பார்க்க விடலை, யூடியூப் பார்க்க விடலை, பேப்பர் படிக்க விட. கலைஞர் அப்படி இல்லை, 5 மணிக்கு ஃபஸ்ட்டு எழுந்து முரசொலி படிப்பார், டாப் டு பாட்டம் படிப்பார். ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தமிழ் தினமலர், தினகரன், அப்புறம் வந்து தினமலர், எதிர்கட்சி பேப்பர், நமது அண்ணா கூட படிப்பார்னு கேள்விப்பட்டேன். அவர் கலைஞர் வாசிப்பு மாதிரி யாரும் பார்க்க முடியாது. 6:30 மணிக்கு பத்திரிகை போகணும், என்ன எழுதியிருக்க நீ பேப்பரில், ஹிந்துவில் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டேன், தப்பு, எப்போ நானே படிக்கலையானு பேப்பர் வந்து படிச்சு ஃபோன் பண்ணு. அந்த மாதிரி ஒரு வாசி. நீங்கள் ஜூனியர் விடனில் இருக்கும் போதோ ஹிந்துவில் இருக்கும் போதோ இந்த மாதிரி ஃபோன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? எக்கச்சக்கமாக வந்துருக்கு. கலைஞர்கிட்ட மட்டும்தான் வரும், ஜெயலலிதாட்டேருந்து வராது. திட்டுவார். அப்புறம் நல்லா எழுதியிருக்காடா, டேய் பாத்திரா அடிக்கடி பட்டுற போறாடா, அது நீ ஊற்ற போகிறாங்க பாலுகிட்ட சொல்கிறேன். அந்த கரிசனமும் உண்டு அவர்கிட்ட. ஓகே, திட்டுவார். நீலாம் பத்திரிக்கார், நான் பேனாவை பிடிக்கிற பேனா வேற எங்கே கொண்டு போய் வச்சுக்கப்போ, அறிவில்லை உனக்கு, நான் வாய் மூடிட்டு பதிலே பேச மாட்டேன். அப்படி ஸ்டாலின் உணர்ந்திருந்தார்னா கள நிலவரத்தை கையில் வச்சுருந்தாரு வச்சுங்க, அதிகாரிகளை தூக்கி போட்டு பந்தாடிக்கலாம். இறையன்பு மாதிரி அதிகாரிலாம் வச்சுருந்தீங்களே, இறையன்பு கேட்டுக்கலாம். அதையே ரிட்டையர் ஆகி போகிறீங்க, எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா வானான்றீங்க, நீங்கள் சொல்லுங்கள் யார் நல்ல அதிகாரி. இறையன்பு மாதிரி அதிகாரிலாம் காலை தள்ளி போட்டு தேடினா கூட கிடைக்க முடியாது. நேர்மையின் சிகரம் சகாயம். ஒரு கேள்விப்படுறோம், திருச்சியில் சகாயத்தை நிற்க வைக்க போகிறாருன்னு விஜய் பண்ணான்னா கோடி புண்ணியம், என் மனதார வாழ்த்துக்கள். சகாயம் மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வந்தாங்கன்னா அங்கே நம்ம அங்கேயும் ஜாதி வரி பூசுவாங்க. இவரு கிறிஸ்டியனாக இருந்தால் என்ன தப்பு? அதுவும் ஒரு மதம் தான், உலக மதம். கிறிஸ்டியனாருக்கும் இந்திய அரசியலோட ரூல் தான் இருக்குதா? என்னங்க பேசுகிறீங்க? மதங்களுக்கு அப்பாற்பட்ட தமிழர்கள் நம்மளாம்.
அதனால் சகாயம் ஐஏஎஸ் திருச்சியில் ஜெயிச்சு வந்தால் நான் வரவேற்பேன், கண்டிப்பாக வரவேற்பேன். ஓகே சார். நேற்றைக்கு நேஷனல் மீடியா தொடங்கி நம்ம தமிழ் மீடியா வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் ஆட்சி அமைக்க விடாமல் நாம் 2 பேரும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற டோனில் வந்து நியூஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க. அது உண்மையா பொய்யா சார்? நெருப்பு இல்லாமல் போகையாது. ஆனாலும் இன்னைக்கு காலையில் ஸ்டாலின் அவர்கள் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மிக தெளிவான விளக்கத்தை அவங்க கொடுத்தாச்சு, இன்டர்வியூவாகவே கொடுத்தாச்சு. என்ன சார் நடந்துச்சு நேற்று இரவு? என் வாயை கலராதீங்கன்னு சொன்னேன், கலறீங்க நீங்கள். என் வாயை கலராதீங்கன்னு சொன்னேன். ஸ்டாலின் எந்த மனநிலையும் அதிமுக கூட்டணி அமைக்கிற மனநிலையில் இல்லை. ஓகே. ஆனால் அவர் நெருங்கிய நண்பர், ஒரு முக்கிய பிரமுகர், விஜய் மேலே காண்டு உடையவர், யாருன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாலின்கிட்ட போய் நீங்களும் அதிமுக கூட்டணி போட்டால் என்னன்னு ஒரு பிட்டை போட்டிருக்கார். ஸ்டாலின் ஒன்றுமே பதில் சொல்லலாம். வீட்டில் போய் ஃபேமிலி டிஸ்கஷன், டின்னர் டேபிள் டிஸ்கஷன் நடந்திருக்கு. அப்போ வந்து உதயநிதி சொன்னாலும் நல்ல ஐடியாவாக இருக்கே, நான் வேணா பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு. ஸ்டாலின் சொன்னால் வேண்டாம் தம்பி, நம்ம அப்பா ஃபேஸ் பண்ணாத தோல்வியே கிடையாது, அதுலேருந்து மீண்டு வரலையா, தோல்வியெல்லாம் கட்சியில் சகஜம், உனக்கு ஒன்றா தோல்வி ஃபஸ்ட்டாக இருக்கலாம், நீ பார்க்குற தோல்வியாக இருக்கலாம், நாங்களாம் எவ்வளோ மிஸ்ஸாலாம் கொடுமை அனுபவித்தவன், நான் உயிரே போயிட்டு உயிருக்கு வந்தவன், 5 வருஷம் பல்ல கடிச்சு எதிர்கட்சி ஜனங்க நம்மளை கூப்பிட்டு உட்கார வைக்கலாங்களா இல்லையா பாரு, அடுத்த முதலமைச்சர் நீ தான், அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்குள்ளே அவசரப்பட்டு யாரோ பேசிட்டாங்க எடப்பாடிக்கிட்ட. எடப்பாடி வந்து நான் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டார். அவரும் ஸ்டாலின் வந்து இந்த விஷயம் வெளியில் பரவுறதுக்கு முன்னாடி மறுப்பு தெரிவிச்சிட்டார். நீங்கள் ஸ்டாலின் என்ன குறை சொன்னால் கூட அதிமுகவோட கூட்டணி வைக்கிற அளவுக்கு அவர் போகிறான்னு கேட்டிங்கன்னா போக மாட்டார். கலைஞரோட மனசாட்சிக்கு எதிராக போயிட்டு நாளைக்கு எப்படிங்க மக்களை ஃபேஸ் பண்ணார் அவர். ஆனால் அவர்கிட்ட சொல்லப்பட்டது என்னமோ வாசம், விஜய் மீது காண்டு உள்ள யாரோ போய் கிளப்பி விட்டாங்க, நீங்கள் 2 பேர் சேர்ந்து அமைச்சாரான், அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்தாங்களாம். உங்கள் அப்பா பிஜு பட்நாயக்கே நம்பினார், பிஜு பட்நாயக் வந்து எம்ஜிஆரையும் கலைஞரையும் சேர்த்து வச்சு 2 கட்சியும் ஒன்றா நிற்க பார்த்தாரு. இப்போது பிஜு பட்நாயக் பண்ணுறதை நான் பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருங்க, கொள்கை அளவில் 2 பேருமே பாஜக எதிர்க்கிறீங்க, ஒன்றா சேர்ந்துருங்க, பலம்புறுதி கட்சியாக இல்லை, நீங்கள் 2.5 வருஷம் உதயா ஸ்டாலினா சிஎம்மாக போடுங்க, 2.5 வருஷம் இவர் எடப்பாடியோ வேலுமணியோ வரட்டும். அது ஸ்டாலின் சொன்னார், கேட்க நல்லா இருக்குது, ஜனங்க ஒத்துப்பாங்களான்னு கேட்டார். அது கரெக்டான பாயிண்ட். இந்த முக்கிய பிரமுகர் ஏன் வயசான காலத்தில் பைத்தியம் முடிச்சு அலைகிறாருன்னு தெரில. வேலையை பார்த்துட்டு வீட்டில் உட்காந்து பணம் சம்பாதிக்க வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறீங்கன்னு தெரில. இது நெருப்பு இல்லாமல் புகையாதும்பாங்க, ஒரு சின்ன தீப்பொறி வந்து அது இப்போ அனலாக பற்றி எரியுது. மீடியா போடுறது தப்பு கிடையாது, நியாயம் சார். இப்போ விஜய்க்கு என்ன சவால் சார் காத்திருக்கு? ஆட்சி அமைப்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஆட்சி அமைச்சிருவாரா? முதல்வர் நாற்காலியில் விஜய் உட்காந்துருவாரா? முதல்வர் நாற்காலியில் விஜய் உட்காரணும்னா அவர் ஈகோ பார்க்காம எடப்பாடியை போய் பார்க்கணும். ஓகே. ஏன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த உதிரி இந்த துண்டு பட்டாசு, உதிரி பட்டாசு இதெல்லாம் பட்டுன்னு வெடிக்கும், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு வேணுங்கிறது 1008 வாலா உங்கள் பின்னாடி இருக்க போகிறது. அதிமுக உங்களுக்கு கொள்கை ஒன்றும் பெரிய ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஓகே. நீங்கள் வேணா சொல்லலாம் பாஜக கூட்டணி முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லலாம், அது ரெடியாக இருக்கார். எடப்பாடிக்கு என்ன கோவம்னா, எங்களை விட்டுட்டு நீ எப்படி காங்கிரஸை போய் பேசுவேன், வீதி காட்ட பேசுவேன்னு இருக்கோம். அது ஒரு தப்பு இல்லை, ஏன்னா ஒரு கட்சி தலைவர் 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டி வச்சுருக்காரு. திமுக விட்டுருங்க, திமுக கூட்டணியே வரப்போகிறது இல்லை. திமுக தவிர்த்து 2nd லார்ஜஸ்ட் அவர் தான், அப்புறம் தான் காங்கிரஸ் அன்புமணியெல்லாம் வராங்க. இந்த முயற்சியில் விஜய் அமைத்தால் அவர் முதலமைச்சராவது உறுதி. எடப்பாடி ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டார். நீங்களே ஒரு 2-3 மந்திரி சபையோ, துணை முதலமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கோ, ஜெயிச்ச சண்முகம், அந்த மாதிரி சண்முகம் ராஜினாமா பண்ணிட்டார் ராஜ்யசபா போஸ்டர். ஆமாம். விஜய்க்கும் அனுபவம் உள்ள அரசியல்வாதிகள் சிலர் தேவைப்படுறது. செங்கோட்டையனோட நல்ல அரசியல்வாதி இருக்க முடியாது. ஆனால் செங்கோட்டையன் எடப்பாடி வரது விரும்புவாரான்னு கேட்டிங்கன்னா விரும்ப மாட்டார். அங்கே தான் ஒரு சிக்கல், ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த நாடகத்தில் அரங்கேறும் ட்விஸ்ட்டுகள் பல. ஒரு ட்விஸ்ட்டு, எடப்பாடி வேணாங்க, அவர் நம்ப முடியாதுங்க, முதுகில் குத்துறவர்னு செங்கோட்டையன் சொல்லியிருந்தாருன்னா விஜய் வந்து அவர் கட்சியோட சீனியரை கேட்டு தான் ஆகணும். இல்லை எடப்பாடி நான் ஆதரவு கொடுக்குறேன், செங்கோட்டையனுக்கு எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது, அவரை டம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம். இதில் எது நமக்கு தெரியாது எது நடந்ததுன்னு. இந்த 2 நாள் சிக்கலாக அதுவும் காரணமாக இருக்கலாம். இது 2 பேச்சுவார்த்தையின் மூலமாக சால்வ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? செங்கோட்டையனை ஸ்பீக்கராக போட்டுடலாம். ஏன்னா ஒரு திறமை வாய்ந்தவர், ஒரு அரசியல் அனுபவம் மிக்கவர் ஸ்பீக்கர் உங்களுக்கு தேவை. அப்போ விட 1000 மடங்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவார், ஜெயக்குமாரோட பெட்டராக பண்ணுவார். செங்கோட்டையன் நல்ல தகுதியானவர். அப்படி பண்ணிங்கன்னா அதுவும் பேச்சுவார்த்தையில் வந்ததான். ஓகே. செங்கோட்டையன் வந்தால் நான் எழுந்து நிற்கணுமா? எடப்பாடி. ஓகே. இன்னாங்க ஈகோ, அப்பாவுக்கு எழுந்து நின்னீங்க, அப்புறம் செங்கோட்டை எழுந்து நின்ன
உங்கள் கட்சி தான் ஈகோவால் தான் அதிமுக அழிஞ்சுதான்னு அழிஞ்சுது. ஓகே, ஈகோவால் தான் அழிஞ்சிட்டு வருது. கரையாமல் போன காப்பாற்றணும்னா, கட்சியை கட்டுப்பிடிக்கணும்னா ஏதாவது ஒரு ஹோல்டு போகணும். அந்த ஹோல்டு விஜய் கொடுக்க தயாராகும் போது துண்டியில் பிடிச்சிக்கங்க, உள்ளே ஏறி உட்காந்துங்க, படைக்குள்ள முழுகாமல் காப்பாற்றுங்க. அதிமுகவுக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக தகவலே சார். சி.வி. சண்முகமும் எஸ்பி வேலுமணி அவர்களும் ஒரு பக்கமாகவும் எதிராக எடப்பாடி இருக்காரு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ்லாம் செட் செய்யப்படுது. அதெல்லாம் உண்மையாது? எடப்பாடி இப்படியே ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணாருன்னா லீமா ரோஸாவது எஸ்பி வேலுமணியாவது 25 எம்எல்ஏக்களை லவகமாக லட்டு மாதிரி தூக்கிட்டு போய் விஜயோட ஜாயின் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க. அப்போ கட்சி ரெண்டாக உடைஞ்சிடும். எடப்பாடி யார் எடுத்து சொல்கிறதுன்னு தெரியல. விஜய்க்கு நம்ம அட்வைஸ் கொடுத்தோம். எடப்பாடி அட்வைஸ் திருப்பி 3ஆக உடைக்காதீங்க, ஒன்று எல்லாம் பிடிங்க, திருப்பி கட்சியை உடச்சிட்டு போடுவாங்க. லீமா ரோஸ்லாம் கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க மருமகன் தான் முக்கியம். ஒரு ஆளுக்கு ஒரு 100 கோடி கொடுத்தா 25 எம்எல்ஏ வந்துடுவான். ஜம்முன்னு போய் ஒரு அதிமுக 2 அதிமுக L அப்படி ஜாயின் பண்ணுவாங்க. லீமா ரோஸை விடுங்க, இவரே பண்ணுவார். எஸ்பி வேலுமணியும் இவங்களே பண்ணுவாங்க. எஸ்பி வேலுமணியில் பதவி இல்லாமல் இருக்க முடியாது. அங்கே போய் திரும்ப ஓகேன்ட்டுவார். அவருக்கு ஒரு திறமையான அமைச்சர் வேணும். என்ன ஊழல் செய்யாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதானே, அது பார்த்துப்பார். ஸோ கட்சி உடையாமல் காப்பாற்றுறதும் எடப்பாடிக்கு சவால். ஆட்சியை தக்க 5 வருட மேண்டேட் விஜய் ஆட்சி செய்து அவர் ஆசையை நிறைவேற்றணும். என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கார் விஜய், எப்படிலாம் திட்டம் போட்டிருப்பார் மக்களுக்கு பண்ணணுன்னு. அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க விஜய் அண்ணன். எடப்பாடியோட சேருங்க, ஈகோ விடுங்க, கை குலுக்குங்க, பேசி தீர்த்துங்க. திமுக பாஜகவே கூட்டணி சேரலையா, அப்புறம் நீங்கள் அதிமுக சேரணுன்னா தப்பு. கன்சிடர் பண்ணுங்கள் மிஸ்டர் விஜய், கன்சிடர் பண்ணுங்கள் மிஸ்டர் எடப்பாடி, ஜாயின் பண்ணுங்கள், ஆட்சி அமைங்க, 5 வருஷம் நல்லா ரன் பண்ணுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் கலவரங்களுக்கு பின்னாடி அமித்ஷா தான் இருக்காரு. கவர்னரை வந்து அமித்ஷா ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக காங்கிரஸ் வந்து விஜய்க்கு கொடுத்த ஆதரவு தான் இந்த கோபத்துக்கு காரணம் அப்படின்னு ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.